ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிருத்துவாரி கிரியேஷன். ஏற்கனவே நம்ம சேனலில் ஃப்ரீ ப்ரொஃபஷனல் ஆன்லைன் ஆரி கோர்ஸில் நம்ம பேசிக் லெவல் வந்து சூப்பராக முடிச்சிட்டோம். அதே மாதிரி வந்து அட்வான்ஸ் லெவலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரோ லெவலில் ஹேங்கிங் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹேங்கிங் ஃபிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது மாதிரி ப்ராப்பராக ஒரு லைன் வந்து நம்ம வந்து பேசிக்காக வந்து போட்டுடணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பீட் ஒர்க் இருக்கணும். அதே மாதிரி ஜரி ஒர்க் வந்து கம்பல்சரி 3 or 4 லைன் வந்து ஜரி ஒர்க் இருக்கணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். இது மாதிரி நீங்கள் வந்து ஜரி ஒர்க் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஹேங்கிங் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 or 4 லைன் இல்லை 5 லைன் கூட நீங்கள் வந்து ஜரி ஒர்க் போடலாம். இப்போ ஜரி ஒர்க் வந்து எத்தனை லைன் போடணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நீடில் பற்றி பார்த்துக்கலாம். நீடில் வந்து என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 10 வந்து நீடிலோட சைஸ். நீங்கள் நீடில் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீடில் எடுத்துட்டு அதில் வந்து பீடை வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள். பீட் வந்து நீங்கள் நீடிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ண உடனே அந்த பீட் வந்து டக்குன்னு கீழே விழுகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நீடில் வந்து கரெக்டாக இருக்கும். அது மாதிரி இருக்கிற நீடில் வந்து நீங்கள் எடுத்து பத்திரமா எடுத்து வச்சு அதை வந்து நீங்கள் வந்து ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி இருக்கணும். ஒரு சில நீடில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது பீட் வந்து அந்த லைட்டாக நூல் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலையே வந்து பீட் வந்து நின்றும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த நீடில் வந்து பத்திரமா எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் வந்து நீடிலில் வந்து நீங்கள் நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணலாம், ஸ்விங் த்ரெட். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லைலான் த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அது கூட யூஸ் பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம த்ரெட் வந்து எத்தனை ஸ்டாண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்விவிங் த்ரெட்டாக இருக்கட்டும், லைலான் த்ரெட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே நீங்கள் வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டேப்லெட் பீட் இப்போ காட்டினேன் பார்த்தீங்களா, இது வந்து டேப்லெட் பீட். இது வந்து கிறிஸ்டல் பீட். ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிறிஸ்டல் பீட் அண்ட் டேப்லெட் பீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்டல் பீட் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி கிளிட்டரிஸாக இருக்குது நம்மளுக்கு. இதில் இன்னொரு பீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா பார்த்திங்கன்னா அதே கிறிஸ்டல் பீட் மாதிரியே மேட் ஃபினிஷில் இருக்கும் இந்த பீடு. ஓகேவா. இந்த பீடில் வந்து நம்மளுக்கு அவங்களே வந்து ஹோல் கொடுத்து கீழே வந்து ஒரு சுகர் பீட் வந்து இன்சர்ட் பண்ணி விற்பாங்க. இது கூட நீங்கள் ஹேங்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து கிறிஸ்டல் பீடில் வந்து இது மாதிரி இல்லாமல் வெறும் பீடு மட்டும் இருக்கிற மாதிரியும் டேப்லெட் பீடும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து சுகர் பீட் வந்து இதில் இன்சர்ட் பண்ணலாம். சுகர் பீட் வந்து உங்களுக்கு எத்தனை தோணுதோ நீங்கள் அதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 6 வரைக்கும் போடுறேன். 6 or 8 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இதில் நீங்கள் வந்து சுகர் பீட் இன்சர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து டேப்லெட் பீட் வந்து போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த டேப்லெட் பீடுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து சுகர் பீட்லேயே கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணலாம், கட்டானா பீட் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஓகேவா. இப்போ வந்து நீடில் வந்து நம்ம வந்து பீடை வந்து லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ண பிறகு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி எடுத்துடணும். இப்போ இந்த லாஸ்ட்டில் ஒரு சுகர் பீட் போட்டிருக்கோம் பார்த்துங்க, அந்த லாஸ்ட்டில் போட்ட சுகர் பீடை இது மாதிரி எடுத்து விட்டுறணும். த்ரெட்டை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு தான் இருக்கணும். த்ரெட்டை வந்து நீங்கள் லூஸில் விட்டு பண்ணக்கூடாது. த்ரெட்டை பிடிச்சி விட்டு இது மாதிரி பொறுமையாக அந்த பீட்குள்ளேயே நீடில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி அந்த லாக் எந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்தீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் அதை வெளியே எடுக்கணும். இது நீங்கள் வெளியே எடுக்கும்போது த்ரெட்டை வந்து விட்டுறக்கூடாது. த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டே செய்யணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த வெளியே நீங்கள் ஒரு பீட் மட்டும் எடுத்து விட்ருக்கீங்களா, அந்த பீட் வந்து உங்களுக்கு லாக் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து டைப் ஆகும். பாருங்கள், இந்த இடத்துல பார்க்கும்போது அது வந்து ஒரு லாக் ஆகி ஒரு சின்னதாக ஒரு முத்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா. இதோட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் சுகர் பீட் இருக்குது பார்த்திங்களா, இந்த சுகர் பீடோட நம்பர்ஸ் வந்து நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து பீட் வந்து கொஞ்சம் நல்லா வந்து தொங்குற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ செகண்ட் வந்து அது பக்கத்துலேயே. இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இப்போ நம்ம என்னென்ன பீட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. மோஸ்ட்லி வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் 3mm 2mm பீட் அண்ட் 3mm பீட் இருக்கும், அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பீட் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்காது. ஓகேவா. 2mm வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சுகர் பீட் இல்லைனா 3mm பீட் அது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. சுகர் பீட்லேயே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம சுகர் பீட் வந்து இதில் வந்து ஒரு 5 or 6 போட்டோம் அப்படின்ற போது இப்போ நம்ம வந்து ஒரு 8 கீழே வந்து ஓரளவு தொங்குற மாதிரி நம்ம வந்து போட போகிறோம். 1 inch அளவுக்கு நம்ம போட போகிறோம். ஓகேவா. அதனால் சுகர் பீடு நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டல் பீடு இல்லைன்னா டேப்லெட் பீடு அதில் எது வேணாலும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டேப்லெட் பீடு வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். டேப்லெட் பீடை பொறுத்த வரைக்கும் கலர் மேட் ஃபினிஷ்லேயும் வந்து பீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கிறிஸ்டலாக இருக்கிற மாதிரியும் கிளிட்டரியாகவும் வந்து பீட்ஸ் இருக்குது. ஓகேவா. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ளவுஸை பொறுத்துக்கு அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
மோஸ்ட்லி வந்து கஸ்டமர்கிட்ட இதை கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து பை பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து டேப்லெட் பீட் இன்சர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது லாக் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு சுகர் பீட் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்போவுமே லாக் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இதை லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீடில் இன்சர்ட் பண்ணும்போது நம்ம வந்து திருப்பி அதுக்குள்ளே போடும்போது பார்த்து பொறுமையாக வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு வாட்டி. கரெக்டாக ஒரு பீடாக கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். இதில் அந்த த்ரெட்டை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கணும். த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து பீடை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம கோல்டன் கலரில் பஞ்ச் பீட் கொடுத்து நம்ம வந்து ஒரு லாக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து டேப்லெட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இதில் வந்து சுகர் பீட் கம்மியாக போட்டிருக்கோம், இதில் வந்து சுகர் பீட் நம்ம அதிகமாக போட்டிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ண மாதிரியே கட்டானா பீட் அப்படி இல்லைன்னா வந்து டியூப் பீட் யூஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி வந்து கட்டானா அண்ட் டியூப் பீட் யூஸ் பண்ணும்போது கிறிஸ்டல் பீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டானா பீட் அப்படின்னா வந்து குட்டி குட்டியாக கிறிஸ்டல்லையே வந்து கிளாஸ் மாதிரியே ஒரு பீட் இருக்கும் பாருங்கள், கட்டாக இருக்கும். அதே மாதிரி டேப்லெட் பீட்னா அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். இதில் எல்லா கலருமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். உங்களோட ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி, கஸ்டமரோட ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த கலர் வந்து பை பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து டியூப் பீட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் பண்ண போகிறேன். டியூப் பீடை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டியூப் பீட் வந்து நான் வந்து சில்வரில் எடுத்திருக்கேன். ஓகேவா, கிளாஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து கிறிஸ்டல் பீட் வந்து ப்ளூ கலரில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது கீழே சுகர் பீட் வந்து சின்னதாக வந்து ஆட் பண்ணி இதுலேயும் சில்வர் கலர் சுகர் பீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கோல்டு கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணி அதே மாதிரி லாக் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதிலே வந்து நீங்கள் வீட் பீட் யூஸ் பண்ணலாம், ரைஸ் பீட் யூஸ் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். உங்களோட இன்னோவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து இதில் வந்து லோட் பண்ணி நீங்கள் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஹேங்கிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பட்டுப்பாவடை சட்டை அப்படின்ற போது ஃப்ரண்ட்டில் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி வந்து பேக்கில் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ்க்கெலாம் வந்து பேக்கில் வைப்போம், ஸ்லீவ்க்கு வைப்போம். அதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரூச்சஸ் ஒர்க்கில் கூட இது மாதிரி தான் ஹேங்கிங் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து டியூப் பீடில் போட்ட மாதிரியே நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வீட் பீடில் வந்து இன்சர்ட் பண்ணலாம். வீட் பீட் இல்லைன்னா ரைஸ் பீட் வந்து போடலாம். நான் இப்போ ரைஸ் பீடில் தான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ரைஸ் பீட் வந்து நீங்கள் எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் பீடு வந்து நீங்கள் லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து கிறிஸ்டல் பீட் அப்படி இல்லைன்னா டேப்லெட் பீட் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து டேப்லெட் பீட் வந்து இன்சர்ட் பண்ணி கீழே வந்து ஒரு சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு எப்படி லாக் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். எப்போவுமே லோட் பண்ணிட்டு நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி வெளியே எடுப்போம் பார்த்திங்களா, ஃப்ரேமுக்கு கீழே. ஓகேவா, இதே மாதிரி இப்போ பண்ணிவிட்டு நீடில் வந்து நம்ம ஃப்ரேமுக்கு கீழே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஹேங்கிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ரொம்ப லோவாக வந்து தொங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் பீடோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த ஹேங்கிங் ஃபஸ்ட் ஹேங்கிங் பார்த்திங்கன்னா சுகர் பீட் கம்மியாக பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் பீட் அதிகமாக போட்டிருக்கோம். அதே மாதிரி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கட்டானா பீட்லேயும் அந்த டியூப் பீட் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஹேங்கிங்ஸ் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் வந்து இது மாதிரி சுகர் பீட் நம்ம கொடுக்கும்போது அந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகி அந்த இடத்துல கரெக்டாக வந்து நம்ம ஏதோ ஒட்டி வச்ச மாதிரி அந்த ஹேங்கிங் வந்து ஃபினிஷாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேமுக்கு கீழே என்ன பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். இதை எப்படி லாக் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேமுக்கு கீழே அந்த நீடில் வந்து இன்சர்ட் பண்ணது அப்படியே தான் இருக்குது நம்மளுக்கு. நார்மலாக நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கெலாம் நம்ம லாக் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து லாக் பண்ணலாம். லாக் பண்ண தெரியாதவங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரேமில் இது மாதிரி கீழே ஃப்ரேமுக்கு அடியில் வந்து நீங்கள் வந்து கையை கொண்டு போய் வச்சுக்கணும். வச்சுட்டு இது மாதிரி எந்த இடத்துல நீங்கள் லாக் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த இது மாதிரி லைட்டாக தூக்கி விட்டுக்கணும். உங்களுக்கு ஃப்ரேம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லைட்டாக வந்து கையை வந்து அங்கே வச்சு லைட்டாக வந்து புல் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு 2 இல்லை 3 சுற்ற போகிறோம். த்ரெட்டை வந்து சுற்றிட்டு அந்த த்ரெட்டை வந்து நம்ம வெளியே எடுத்துடணும். இப்படி நீங்கள் பண்ணும்போது லாக் ஆயிரும் உங்களுக்கு நல்லா. அப்படி இன்னும் லாக் ஆச்சா இல்லையான்னு தெரியல அப்படின்ற போது இன்னொரு லாக் கூட நீங்கள் வந்து சிம்பிளாக சின்னதாக போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணிடுறேன். த்ரெட்டை கட் பண்ண பிறகு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்கள், த்ரெட்டை வந்து ஃபுல்லாக ஒட்ட கட் பண்ணாமல் இப்போ நான் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணுற பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணதை இது மாதிரி 2ஆக பிரித்து, ஏன்னா 2 த்ரெட் நம்ம போட்டிருக்கோம்ல, 2ஆக பிரித்து நம்ம எப்போவுமே சின்னதாக ஒரு நாட் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நாட் வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். மோஸ்ட்லி வந்து
நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து ஹேங்கிங் யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி 2 லாக்குமே போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது ஹேங்கிங். ஓகேவா? இப்போ நம்ம ஹேங்கிங் வந்து லாக் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல இப்படி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு க்ளூ இருக்குது பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து கிட் வாங்கின எல்லாருக்குமே க்ளூ வந்து கொடுத்துருப்போம். அந்த க்ளூவை வந்து இது மேலே கொஞ்சமாக வந்து வைக்கணும், ரொம்ப வைக்கக்கூடாது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து க்ளூவை வந்து வச்சுட்டு க்ளூ வந்து ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கூட விடலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் இது மாதிரி வந்து லைட்டாக வந்து டேப் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே ட்ரை ஆக விட்டுறணும். ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் த்ரெட்டில் ஒர்க் பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை அயன் பண்ணலாம். த்ரெட் இல்லை, நீங்கள் வந்து நைலான் த்ரெட் அப்படின்ற போது நீங்கள் வந்து அதை அயன் பண்ணக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் க்ளூ போட்டு அப்படியே விட்டுறணும். இப்போ பாருங்கள் ஹேங்கிங்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குன்ட்டு. நம்ம கொடுக்குற ஹேங்கிங்ஸ் வந்து எவ்வளோ சுகர் பீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளுக்கு வந்து ஹேங்கிங் வந்து டிஃபர் ஆகும். சில டைம் வந்து ஹேங்கிங் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இன்னும் பீட் அதிகமாக கொடுத்துருந்தா அழகாக நிற்கும். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து இன்றைக்கான கிளாஸில் உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.